ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மோனிஷ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது கூட இவங்க நாங்கள் பாப்பா எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் இவங்களே சொல்லியிருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு காரமுந்தி ரெசிபி போட்டிருந்தேன், அதையும் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க, அப்புறம் வெல்லம், கொஞ்சம் பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய், மைதா மாவு, கடலைப்பருப்பு கொஞ்சம் இருக்குது. இல்லை நிறையவே இருக்கு. இது வந்துட்டு அதிகமாக இருக்குது. அது வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட போகலாம். அரைச்சிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அரைக்கும் போது மட்டும் பெரியவங்களை கூட வச்சுக்கிட்டு அரைங்க, இல்லாட்டி கை ஏதாவது சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம பெரியவங்களை கூப்பிட்டு செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம வெள்ளத்தை போடுவோம். வந்துட்டு போடலாம். இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். நல்லா பொடி அரைச்சி இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். கொண்டு இருக்கும். இந்த மாதிரி பழம் வந்தோடனே நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி பாருங்க. நம்ம ஷேப் எடுத்த மாதிரியே வரணும். இப்போ நம்ம மைதா மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். போட்டுக்கலாம். நல்லா போடு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழே ஊந்துருக்கோம். அப்புறம் உடனும் அந்த வேலை கீழே போடல புஷ்டம். அரிசி மாவு போட்டாச்சு. எப்படி ஆகுது? சரி, ஓகே இரு. நான் பார்க்குறேன். தண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ மேடம் தான் இங்கே இப்போ வதக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுப்பை பற்ற வைக்கும் போது பெரியவங்கெல்லாம் பற்ற வைக்க சொல்லுங்க, இல்லாட்டி நம்மளுக்கு வந்துட்டு கை சுட்டுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ சஞ்சனா மேடம் தான் போடுறாங்க. நல்லா நம்ம போடுற ஷேப்பில் வந்து பாருங்களேன் வதக்கிறாங்க. மேடம் வதக்கிக்கிட்டே இருக்காங்க. வதக்கும்போது ரொம்ப டைட்டாக வெள்ளம் போட்டோமே. பாவம் சார் தனியாக நிற்கிறாரு, அவரை வதக்க சொல்லுவோம் கொஞ்ச நேரம். சூப்பர். இன்னைக்கு ரெசிபி இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே. சப்ஸ்கிரைப் பொறுமையாக வதக்கி எடுத்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பெரியவங்க தான் பற்ற வைக்கணும், ஏன்னா புஷ்ஷு நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ வாழை நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துடலாம். முக்கி இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊட்டுக்கலாம். வானல்ல ஊற்றும் போது பெரியவங்களை ஊற்ற சொல்லுங்க, ஏன்னா மேலே தெரிக்கும். இப்போ எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம உருண்டெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பதமாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போ நல்லாவே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சொயா உருண்டையை பிசைஞ்சு அப்படியே வானலில் போட்டுற வேண்டியது. பெரியவங்களை போட சொல்லுங்க, இல்லாட்டி நம்மளுக்கு வந்துட்டு கையில் பொரிஞ்சிருந்துடும். அப்படியே போடலாம். தெளிக்கும் போது நம்ம கையில் பட்டுரும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். பெரியவங்க தான் போடணும். இப்போ பாருங்க நல்லாவே பொரியுது. அடுத்தது இப்போ நல்லாவே வெந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா
நல்லா வெந்திருக்கிறதுக்குலாம் நம்ம திருப்பி போடுறோம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நம்மளுக்கு பத்தாததுனால இன்னும் கொஞ்சம் செய்கிறோம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பார்க்கவே எச்சு ஊறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கொஞ்சமாக எடுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே சாப்பிடணும். வாவ், நல்லாவே கிறிஸ்பியாக வந்துருக்குது. இதோ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். செம்மையாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும் எச்சு ஊறுச்சு.